கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் திரிதியை திதி மூல நட்சத்திரம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் ரிஷபராசிகள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது. தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். அது கன்னிராசிக்கு ரொம்ப 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 நல்லது. குடும்பாதிபதி சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். 3ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சூரியன் குரு பார்வை பெறுகிறார்கள். குரு பார்வை பெறுவது யோகம். அதாவது குரு ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம். இது மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கல்வி நீங்கள் நினைத்த எப்படி நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை சரியாக நடத்தி முடிக்கக்கூடிய நல்ல நேரம் இது. அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு 6இல் இருந்தால் யோகம். வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு யோகம். வெளிநாடு சென்று வாணிபம் செய்பவர்களுக்கு, வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக அமைந்துள்ளது. சனி பகவான் கண்டகச்சனி 7ஆம் இடத்தில் கண்டகச்சனி, 12இல் ராகு, 11ஆம் இடத்தில் குரு பகவான் அதிசார குருவாக இயற்கை சுபரான தங்கத்திற்கு அதிபதியான செல்வத்திற்கு அதிபதியான வருமானத்திற்கு, அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் குரு பகவான். குரு பலம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம். அந்த குரு பகவான் பார்வை உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. 5ஆம் பார்வையாக கடகராசியில் அமர்ந்து கொண்டு அதிசார குரு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதால் வீடு நிலம் வாங்கும் நிலையில் உள்ள கன்னிராசினர்களுக்கு வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அது போன்ற யோகம் இப்பொழுது நல்ல உள்ளது. டாக்டர் தொழில் படிப்பவர்களுக்கு செவ்வாய் மருத்துவ கிரகம். டாக்டர் தொழில் செய்வோருக்கு இது எந்தவித தடை இல்லாமல் உங்களுடைய டாக்டரோட அந்த கிளினிக் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அடுத்து மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். தந்தை மூலமாக கன்னிராசினர்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலை பொதுவாகவே குரு பார்க்கும் இடமெல்லாம் சுபம் என்று சொல்வார்கள். குரு உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். பதவி நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன், அடுத்து கெட்ட விஷயத்துக்கு வருவோம். கெட்டது நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அறுவை சிகிச்சை செய்வோருக்கு அதெல்லாம் ரொம்ப பயந்த நிலையில் உள்ள, எனக்கு டாக்டர் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த நேரம் அதாவது சுலபமாக செய்வதே, அறுவை சிகிச்சை செய்வதே தெரியாமல் நடந்து முடியும். கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அடுத்து 7ஆம் இடத்தில் குரு பார்வை, சனி வக்ரம், ராகு வக்ரம், குரு பார்வை 7ஆம் வீட்டில் விழும் பொழுது, சனி மீது விழும் பொழுது அந்த கண்டக சனியின் தாக்கம் உள்ளவர்களுக்கு இப்பொழுது குறையும். சனி தசை நடப்போருக்கு யோகம் உண்டாகும். குரு தசை இருப்போருக்கு சில சிக்கல்கள் தடங்கல்கள் வந்தாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபட்டால் யோகம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது. திடீர்னு வாரா கடன் வரும். யார்கிட்டே பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வழிவகை உண்டாகும். வியாபாரம் புதிதாக ஒரு தொழில் துவங்க அந்த நிலைக்காக காத்திருப்போருக்கு அதெல்லாம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். இதெல்லாம் நான் சொன்னதான் நல்லது. கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி, இந்த ராசியில் நான் பிறந்திருக்கே கூடாதுங்க. ரொம்ப மோசமான ராசிங்க, பாவப்பட்ட ராசிங்க.
நிறைய பாவம் பண்ணியிருந்தால் தான் இந்த ராசியில் பிறந்திருப்போம் அப்படின்ட்டு நான் சொல்லலை. கன்னிராசினியர்கள் என்னுடைய பதிவுகளில் நிறைய பேர்கள் அதில் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் தான் இந்த ராசியில் பிறந்தோன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய பேரை ஆராய்ஞ்சிருக்கேன். கன்னிராசிக்காரர்களை எப்போ எது நடக்குமே தெரியாது சார். எங்கள் வீட்டில் ஃபேமிலி, அப்பா அம்மா குடும்பம், நான் மனைவி, என் பையன் மகள்கள் எல்லாம் இருப்பாங்க. திடீர்னு என் பொண்ணு என்ன பிரச்சனை கொண்டு வரும் தெரியாது, என் மனைவி என்ன பிரச்சனை கொண்டு வரும் தெரியாது, என் கணவர் எப்படி என்ன ரூபமாக மாறுவார், என்னென்ன மோசடிகள் செய்வார், என்னென்ன கெட்டது செய்வார் அப்படின்னு தெரியாது. அப்படின்ற ஒரு நிலையில் பெண்கள், என்னுடைய மகன் நிறைய பணத்தை ஏமாத்திட்டான், வீட்டுக்குள்ள இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு அதாவது எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்திருந்த நான் ஒன்றுமே இல்லை சார். நான் வந்து கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பையெல்லாம் வியர்வையெல்லாம் சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். என் பொண்ணும் பையனும் சேர்ந்து எங்கள் வீட்டில் நகையெல்லாம் எடுத்து வீணாக எல்லாத்திலும் விட்டாங்க சார் அப்படின்னு நிறைய பேர்கள். இப்படி பல பேர்கள் பலவிதமான ஒரு பாதிப்பில் இருக்கிறார்கள். வாரிசுகளால் நிறைய பேர் பாதிப்பு. என்னுடைய மகனுக்கு திருமணமாகவில்லை, மகளுக்கு திருமணமாகவில்லை, திருமணமான மகளின் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கணவன் மூலமாக பிரச்சனைகள், அவங்க டைவர்ஸுக்கு போயிருக்காங்க, நிறைய கடன் தொல்லைங்க இருக்குது, நிறைய சிக்கலில் அவசரப்படுறோம். கடன் பணம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். சில பேர்களுக்கு பணம் எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. வீட்டில் நிறைய நிம்மதி இல்லாமல், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், உடம்புல ஆரோக்கியம். எனக்கு என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து என் நண்பனுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். அவசரம் சொல்லி கேட்டான். எனக்கு 6 மாதத்தில் வீடு விற்று கொடுத்துறேன்னு சொன்னால் வீடும் விற்றுட்டான், தர வேலை பணம். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. இப்படி இது ஏமாத்திட்டான், மோசடி பண்ணிட்டான். எப்படியோ சிறுவாக தங்கம் சேர்த்து வச்சுருந்தா பக்கத்து என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி, அண்ணா, அக்கா தங்கச்சிக்கும் கடனாக வாங்கணும் தரல. இது எல்லாத்தையும் விட நான் தான் எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன் சார். இது ஒரு சகோதரி சொன்னாங்க. நான் ஒரு 6-7 பேர் மேலே எங்கள் வீட்டில் ஒன்றா பிறந்தோம். இதில் வந்து எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சுருக்கேன். ஆனால் சுற்றி எனக்கு கெட்டதே செய்கிறாங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் என்ன உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்களாம் இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்படி பல பேர்கள். கன்னிராசி இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதிசார குருவாக வந்து அமர்ந்து உள்ளார். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும், குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய நன்மைகள் நடக்கும். நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய நேரம் இது. இதை நம் திறமையை வெளிப்படுத்தி கொண்டு அதன் மூலம் நாம் அதை சாதித்துக் கொள்ள வேண்டும். 2 குருமார்கள் தற்போது கன்னிராசிக்கு சாதகமாக உள்ளார்கள். 2ஆம் வீட்டில் குடும்பாதிபதியான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி. இந்த நேரம் நிறைய பணம் வரக்கூடிய நேரம். கெட்டதெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கும். இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏதோ நடக்குது வீட்டில், நம்மளை அறியாமல் நடக்குது, அமைதியாக இருந்துடுங்க. அப்படியே மௌனமாக இருந்துட்டு ஸ்பேஸ் கொடுங்க, இடம் கொடுங்க. இடம் 1 நாள் 2 நாள் கொடுங்க, 2 நாள் 3 நாள் பொறுத்து என்ன நடந்தது நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கோவப்படாமல் நாம் இருக்கணும், எவ்வளோ அமைதியாக இருக்கணும், எப்படி சிந்தித்து செய்யணும். கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோவம் வரும். நிறைய பேருக்கு கன்னிராசியில் விவாகரத்து. கன்னிராசி மீனராசி ரொம்ப பொருத்தம் நிறைந்த ராசி, அந்த ராசியில் விவாகரத்து. கன்னிராசி சிம்ம ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்காங்க. என் மனைவி குழந்தைகளோட போயிட்டாங்க, என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணிடம் தொடர்பு வைத்து கொண்டு அவரோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி பலவிதமான கஷ்டங்களை பல பேர்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். இன்னொரு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து நெஞ்சு வலி, ஏதோ பயாப்சி பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அப்படி பலவிதமான நோய்கள், என்னென்ன நோயெலாம் இருக்குதோ அதெல்லாம் நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு பல பேர்கள் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எது எப்போ
எப்படி நடக்குமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. அந்த நடக்கிறதுக்கெல்லாம் அப்படியே அவங்களுக்கு மௌனத்தை கொடுங்க. சைலன்ஸு, மிக அமைதி வந்து பல இடங்களில் வெற்றி பெறலாம். பொறுமை கடலிலும் மேன்மையானது என்று சொல்வார்கள். கொஞ்சம் பொறுமையை நம்ம கையாண்டுட்டோம்னா ஜெயிக்கலாம். கண்டிப்பாக என்ன நடக்குது, எதை சரி பண்ணணும், என்ன தப்பு பண்ணுறாங்க, பசங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, வீட்டில் கணவர் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன மனைவி என்ன தப்பு பண்ணுறாங்க, மாமனார் மாமியார் தொல்லைங்க நிறைய தாசி சார். இப்போ வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் மருமகள்களோட டார்ச்சர் மாமியார்களுக்கு தாசி. அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி மாமியார்லாம் ராணி மாதிரி வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் பெரும்பாலும் ஒரு இடத்துல பக்குவமாக வாழலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து வாழ்கிறாங்க. என்னுடைய பொண்ணு எங்கே, அதாவது என்னுடைய மருமகள் எங்கே என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ, என்னுடைய மகனும் மருமகளோடு சேர்ந்து அவங்களுக்காகவே நான் வந்து கூடுதலாக வேலை செய்கிறேன் சார். என்னை அடிக்கிறாங்க, இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். என்னை போட்டு ஒரு மருமகள் வந்து மாமியாரை அடிக்கிறத நான் கண்கூடாக பார்த்துக்கிறேன். நீங்களும் சந்திச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து கர்ம வினைகள். எது செய்கிறோமோ அது திரும்பி வரும். ஒருத்தனை ஏமாத்தினா அது திருப்பி ஏமாந்து வரும். ஒருத்தனை அவமானப்படுத்தினா அந்த அவமானம் திரும்பி வரும். அதான் நம்ம நல்லதை செய்யுங்கள், நல்லது திரும்ப வரும். கன்னிராசினர்களுக்கு கிரகநிலைகள் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. குரு பார்வையில் 3 கிரகங்கள் நல்லா இருக்குது. புதன், சூரியன், செவ்வாய் நல்லா இருக்குது. வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், சுபகாரியங்கள் நடக்கும். செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் யோகம் உண்டாகும் கன்னிராசினர்களுக்கு. அதாவது வீடு பிரச்சனைகள்லாம் தீரும். யாராவது எதிர்ப்புகள் இருந்தால், விரோதிகள் இருந்தால் விலக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். சுக்கிர பகவானை வழிபட்டால் கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல்கள் நீங்கும். தன்வந்திரி பெருமாளை வழிபட்டால் நோய்கள் வராது. ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் பயம் விலகும். யாராவது செய்வினைகள் செய்திருந்தால் அது நீங்கும். கன்னிராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும், நான் எவ்வளோ வீடியோ போட்டுட்டேன், எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தொடருங்கள். மன வலிமை படைத்தவர்கள், எல்லா ராசியை விட அதிகமான கஷ்டத்தை தாங்கி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள். ஆகையால் உங்களுக்கு ஜெயிக்கின்ற சக்தியும் உங்களுக்கு உண்டு. ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ, இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தோட அனுபவத்தை வச்சு முயற்சி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி அடைவீங்க. கன்னிராசினர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம், வணக்கம். வாழ்க.